அரியலூர் மாவட்டத்தில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணி தீவிரம். ஜெயங்கொண்டத்தில் எம்எல்ஏ வைத்திலிங்கம் தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் போலியோ இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் 5 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் சிறப்பு முகாம் இன்று மாவட்டம் முழுவதும் தொடங்கியது. ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சியில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி முகாமை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறையினர், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் குழந்தைகளுக்கு உற்சாகமாக போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணியில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டத்தில் பிறந்த குழந்தை முதல் 5 வயது வரை உள்ள 58,295 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், பள்ளிகள், சத்துணவு மையங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் நகர்ப்புறங்களில் 43 மையங்களுக்கும் ஊரக பகுதிகளில் 499 மையங்களும் செயல்பட்டு வருகின்றன. அதோடு 6 நடமாடும் மருத்துவ குழுக்கள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் முக்கிய பொது இடங்களில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி வருகின்றன. இந்த மாபெரும் தடுப்பூசி முகாமில் சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட 2500க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு ஒவ்வொரு குழந்தையும் தவறாமல் போலியோ சொட்டு மருந்து பெறுவதை உறுதி செய்யும் பணியில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். 5 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தவறாமல் போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லாத ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க பெற்றோர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என சுகாதாரத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் என்னுடைய ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியிலும் அரசு மருத்துவமனை மற்றும் பல இடங்களில் இந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கு மருத்துவ அதிகாரிகளும் மருத்துவர்களும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். போலியோ இல்லா தமிழகத்தை உருவாக்குவதுதான் நம்முடைய லட்சியம். எங்களுடைய முன்னாள் மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போலியோவிற்காக பல விருதுகளை பெற்றவர். அவர்கள் வழியிலே இந்த போலியோ ஒழிப்பதற்கு நாங்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து செயல்படுவோம்.